ரணில் விக்ரமசிங்க இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். அவருக்கான வழக்கு தவணை இன்று அவருக்கு வழங்கப்பட இருக்கின்ற தண்டனை என்னவாக இருக்கும்? முழு நாடுமே அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. எனவே அது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். நேற்றிரவு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அம்பலாங்குடையில். அதிலே நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கொல்லப்பட்டவர் யார்? சுட்டது யார்? அவர்களுடைய பின்னணி என்ன? இது சம்பந்தமாக இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் போன்றவற்றை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசா தொடர்புபட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அவர் எப்படி முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிறார் என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 28 2026 புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்றைக்கு ஜனவரி மாதம் 28 புதன்கிழமை. இலங்கையினுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது மிக முக்கியமான ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்காக ஒட்டுமொத்த மக்களும் காத்திருக்கின்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள். ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இன்றைக்கு என்ன விதமான தீர்ப்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது, இதைத்தான் அனைத்து மக்களும் அறிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி என்று சொன்னால் அது ரணில் விக்ரமசிங்க தான். எனவே அவரை கைது செய்ததே மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது. அதாவது ஆச்சரியத்தை உருவாக்கி இருந்தது. அதாவது அவர்களுக்கெல்லாம் சலுகைகள் எல்லாம் இல்லை. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். சட்டத்துக்கு முன்னாலே எல்லோரும் சமம் என்றதை நிரூபிக்கும் விதமாக அன்றைய சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான தீர்ப்பு நாள் வழங்கப்பட இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீதிபதிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தவர்கள் இந்த வழக்கை இழுபட விட வேண்டாம், ஜனவரி 28 இதோட முடிச்சிடுவோம், இறுதி தீர்ப்பை சொல்லி முடிச்சிடுவோம் என்று சொல்லி. எனவே இன்று பெரும்பாலும் 99% இறுதி தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் நீதிமன்றத்தால் வழங்கப்படுற தீர்ப்பை நாங்கள் முன்கூட்டியே ஊகிக்க முடியாது, ஊகிக்கவும் கூடாது. எனவே இன்றைய நீதிமன்ற முடிவுக்காக காத்திருப்போம். எனவே பெரும்பாலும் இன்றைய நாள் ஒரு இறுதி நாளாக இருக்கும் என்று சொல்லி அது முன்கூட்டியே நீதிபதிகள் சொன்ன ஒரு கருத்து தான். இதுக்கிடையில் ரணில் விக்ரமசிங்க மேலே என்ன வழக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டு, பொதுமக்களுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டு, அதாவது 1,66,00,000 ரூபாய் செலவழித்துக் கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக பிரித்தானியாவுக்கு வந்தார். இங்க அரசாங்கத்தினுடைய காசை செலவழிச்சார் என்றதான் அவர் மேல வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் மாதம் 22 வெள்ளிக்கிழமை 2025 காலம அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு போறார். அன்றைக்கு பகல் முழுக்க விசாரணைகள் தொடர்ந்து நடந்துகொண்டே இருக்குது. பிறகு பின்னேரம் போல செய்தி வருது, ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுட்டார் என்று சொல்லி. அந்த செய்தி இலங்கை முழுவதும் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உலகம் முழுவதுமே பயங்கரமாக எதிரொலித்தது. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டுக்கார் என்று சொல்லி சகல ஊடகங்களையும், பிபிசியில இருந்து, அல் ஜசீரால இருந்து, சிஎன்என்ல இருந்து, நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து எல்லா உலக முன்னணி ஊடகங்களையும் செய்திகள் போடப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுட்டார் என்று சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு அன்றைக்கே நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு, கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நீதிபதி சொல்றார் ஆளை விளக்கமறியலில் வைக்க சொல்லி. அது அடுத்த அதிர்ச்சியாக இருந்தது. அந்த தீர்ப்பு இரவு வெளியாகி இருந்தது. அது அடுத்த அதிர்ச்சி. அவருக்கு பிணை கிடைக்கலன்றது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா விளக்கமறியல் செவ்வாய்க்கிழமை வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26 வரைக்கும் விளக்கமறியல். பிறகு அடுத்த நாள் 23 சனிக்கிழமை திடீரென அவருக்கு சுகையினம் ஏற்பட்டு உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். அவசர சிகிச்சை பிரிவின் கீழே அனுமதிக்கப்படுறார். அவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு நடந்த நாடகங்கள், வெளிவந்த அறிக்கைகள், என்னென்ன வருத்தங்கள் எல்லாம் அவருக்கு இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்ன தகவல்கள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டதான். அதுக்கு பிறகு அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 26 அவருக்கான வழக்கு நடந்து, அதாவது நீதிமன்றத்துக்கு அவர் போகையில் ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டே, மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஜூம் வழியாக நீதிமன்ற நடவடிக்கையில் கலந்து கொண்டு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது. பிணை கிடைச்சிட்டு சொல்லி செய்தி அடுத்த நிமிஷமே துள்ளி கொண்டு எழும்பினார் ரணில் விக்ரமசிங்க. கையில் போரிஸ் ஜான்சன், பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் புத்தகத்தையும் கையில் வச்சுக்கொண்டு எல்லாரோடையும் சிரிச்சு காய்ச்சி கொண்டு, அதுக்கு பிறகு வருத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆபரேஷன் செய்யணும், 4-5 ஆபரேஷன் செய்யணும், அப்பதான் ரணில் விக்ரமசிங்க உயிர் பிழைப்பாரெல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி சொல்லிச்சினோம். அதுக்கு பிறகு பார்த்தா ஆபரேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் அடிச்சு பிச்சு கொண்டு வீட்டை வந்துட்டார் சிரிச்சு கொண்டு. அவ்வளோதான்.
அது ஒரு பெரிய நாடகம்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு வழக்கு இன்றைக்கு ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது, அவருக்கு என்ன விதமான தண்டனைகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் காத்திருக்கின்றார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அது தெரிய வரும். எனவே காத்திருந்து பார்ப்போம். நேற்றிரவு அம்பலாங்கொடை நகரத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு சம்பவம் நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறது. அம்பலாங்கொடை நகரத்தில் இருக்கக்கூடிய சுனாமி வத்தை என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் ஒரு வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்திருக்குது. பாட்டை போட்டுட்டு சத்தமாக டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிற பிறகு பார்ட்டியில் அப்போ அந்த பகுதியில் 2 துப்பாக்கிதாரிகள் 2 பேரும் அந்த மோட்டார் சைக்கிளில் வேகமாக சுட்டு போட்டு வேகமாக ஓடுற அந்த விளையாட்டெல்லாம் இல்லை, ஹாயாக நடந்து நிதானமாக நின்று இவரைத்தான் சுடணும்னு சொல்லி தேடி அவரையே சுட்டு போட்டு அங்கிருந்து போயிருக்கின்றார். மோட்டார் சைக்கிளில் அந்த மோட்டார் சைக்கிளை வேறு எங்கேயோ விட்டுட்டு நடந்து வந்திருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கொல்லப்பட்டவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த பேர் திமுது சம்பத். அவருக்கு 30 வயது. பாதாள உலக குழுவோட சம்பந்தமுள்ள ஒரு ஆளாம். அப்போ பாதாள உலக குழுவோட சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால் அங்கே வேறொரு பேர் ஒன்று வைக்கப்படும், ஒரு அடைமொழி ஒன்று வைக்கப்படும். என்னென்னு சொன்னால் பொடி திமுது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த பொடி திமுது. இவர் தான் நேற்றிரவு கொல்லப்பட்டவர். போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். போலீசார் மேலதிக தகவல்கள் எதையுமே இதுவரைக்கும் சொல்லல. இருந்தாலுமே கூட உத்தியோகப்பட்ட முறையில் சில பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த புகைப்படம் கூட, அதாவது பொடி திமுதுவினுடைய இந்த புகைப்படம் கூட போலீசார் வெளியிட்ட படம் அல்ல, உத்தியோகபூர்வமாக போலீசார் வெளியிட்ட படம் அல்ல. இருந்தாலும் வேற வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் எப்படியும் இருந்தானே, அப்படி கிடைச்ச படம் தான் இந்த படம் பொடி திமுது. சரி, இவரேன் சுட்டுக் கொல்லப்பட்டவர் என்று சொன்னா இதுக்கு ஒரு பின்னணி சம்பவம் ஒன்று இருக்குது. அந்த பின்னணி சம்பவம் என்ன, அது எங்க நடந்ததுன்னு சொன்னா நேற்று பகல் காலி சிறைச்சாலையில் நடைபெற்றிருக்கிறது. காலி சிறைச்சாலையில் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நிறைய பாதாள உலக குழு ஆக்கள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கணும். மோசமான பாதாள உலக குழு ஆக்கள் இருந்து பல பேர் அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருக்கணும். அதில் ஒரு ஆள் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரிந்த கரந்தனிய சுத்தா. ஏற்கனவே பல குற்ற செயல்களோட சம்பந்தப்பட்டவர் தான் கரந்தனிய சுத்தா. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் கரந்தனிய சுத்தா. இவருக்கும் அதே சிறைச்சாலையில் இருக்கிற காலி சிறைச்சாலையில் இருக்கிற இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர், அவருடைய பேர் சமன் கொல்லா. அந்த சமன் கொல்லா, இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான் சமன் கொல்லா. சமன் கொல்லாவுக்கும் கரந்தனிய சுத்தாவுக்கும் நேற்று பகல் சிறைச்சாலையில் சண்டையாம். என்னமோ ஒரு சண்டையாம், மாற்றி 2 சண்டை பிடிச்சி கரந்தனிய சுத்தா சொல்லிக்கார், வெளியில் இருக்கிற உண்டு ஆளனாண்டே போட்டு காட்டுறோம் பாரு என்று சொல்லி சவால் விட்டுருப்பார் புரோடக்கு. ஏனெண்டா பாதாள உலக குழுவாக்கள் அப்படித்தானே சவால் விடுறது, நான் உண்ட கதையை முடிக்கிறேன், நீ எந்த கதையை முடிக்கிறேன்னு சொல்லி. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே சுட்டாச்சு. அந்த மற்றவர் இருக்கார் தானே சமன் கொல்லாவுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஆள், அவருடைய ஒரு நெருங்கின சகாதான் நேற்றிரவு கொல்லப்பட்ட நபர். அதாவது பொடி திமுது சமன் கொல்லாவினுடைய ஒரு நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கொலையை செய்விச்சதாரன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலி சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கரந்தனிய சுத்தாவினுடைய இன்னும் ஒரு கையால் ஒரு ஆள் வெளியில் இருக்கிறாம். அவருடைய பேர் லலந்த என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் நேரடியாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகம் தெரிவிக்கப்படுது. அவருடைய புகைப்படம் வெளியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான், அதாவது இந்த ஃபோட்டோவில் முன்னுக்கு இருக்கிறவர் தான் கொல்லப்பட்ட நபர். இவருக்கு பின்னுக்கு இருக்க பாருங்க, தலைக்கு பெயிண்ட் அடிச்சு கொண்டு அவர் தான் கொலையாளி என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது, அவராக இருக்கலாம் என்று சொல்லி. எனவே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆளை பிடிச்சி விசாரிக்க கூட தெரிய வருந்தானே உண்மையான குற்றவாளி யார் என்று சொல்லி. எனவே இவர்தான் கொலையாளியாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகம் தெரிவிக்கப்படுது. நேற்றிரவு சம்பவம் நடந்ததால இன்றைக்கு காலமேலிருந்து தான் விசாரணைகள் ஆரம்பிக்கணும். எனவே மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் சிறைக்குள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிற 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த மோதல், அந்த கருத்து மோதல் வெளியில கொலையாக மாறி இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் இப்போவும் அவையில் கையடக்க தொலைபேசி பாவிக்கணும், அவையில் மொபைல் போனை தாராளமாக பாவிக்கணும். பின்ன எப்படி சிறைக்குள்ள இருந்து வெளியில் கொமாண்ட் கொடுக்க முடியும், அப்படி சொல்ல முடியும். எனவே இங்கேயே ஒரு கனெக்ஷன் இருக்குது. எனவே அது சம்பந்தமாகவும் போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேற்றிரவு கொல்லப்பட்ட பொடி திமுது இருக்காரு தானே, அவருக்கு 30 வயது. ஏற்கனவே ஒரு தடவை வாழ்வெட்டு கேஸில் சிக்கிப்பட்டு உடம்புல பல வெட்டு காயங்களை கொண்ட ஒரு நபர் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இருக்கார் தானே, அவர் ஒரு டேப் வாட்டரில் டேப் தண்ணியில் கையை கழுவுறார். எந்த கையில் எந்த விதமான கரையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு கையை கழுவுறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு போர்டு ஒன்று கிடக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு போர்டு ஒன்று பிடிச்சி வச்சிருந்தவர், ஒரு பேர் பலகை ஒன்று பிடிச்சி வச்சிருந்தவர், அந்த பேர் பலகையை மலமண்டு அழிச்சு போட்டு, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அழிச்சு போட்டு, அந்த அழிச்ச கரை கையில் இருக்கும் தானே அந்த பெயிண்டுகள், அதை கழுவுறார். அதாவது மேலே செய்தி போடப்பட்டிருக்கிறது, கல்வி மறுசீரமைப்பை நிறுத்தியது அரசாங்கம் தான் என்று சொல்லி சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கார். அதாவது அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தது, அதை கடுமையாக எதிர்த்தது எதிர்க்கட்சிகள். அதிலே மிக முக்கியமாக சஜித் பிரேமதாசா இன்னோலாம் கதைச்சவர். கடைசியாக அரசாங்கம் இவன் டார்ச்சர் தாங்க முடியாமல் அதை நிப்பாட்டியே வச்சிருக்குது, இப்போ தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கதையை அப்படியே மெட்ட பக்கம் பிரட்டி போட்டினோம். சீச்சி நாங்கள் எங்கே சொன்னாங்க, நாங்கள் சொல்லவே இல்லையே, நாங்கள் கல்விக் கொள்கைக்கு ஆதரவான ஆட்கள் தான், அதில் ஒன்று பிழைகள் இருந்து அதைத்தான் நாங்கள் எதிர்த்தினாங்களே என்று சொல்லி அப்படியே கதையை பிரட்டி போட்டோம். அதாவது ஏந்தி கொண்டு வந்த அந்த போர்டை கீழே தூக்கி போட்டுட்டு அதை அழிச்சு போட்டு கையை கழுவுற இருப்பு. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.